வணக்கம் ஜோதிட நண்பர்களே. 2026 குரு பெயர்ச்சி பலன்கள். 2026 ஜூன் மாதம் குருவானவர் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கே உச்ச கதியில் அடுத்த ஒரு வருட காலத்துக்கு சஞ்சாரம் செய்வாங்க. இந்த வருடத்தினுடைய இறுதியில் குருவுக்கு கேதுவனுடைய சேர்க்கை என்பதும் கிடைக்கும். பொதுவாக ஜோதிடத்தில் எந்த ஒரு கிரகமே உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது விசேஷமாக பார்க்கப்படும். காரணம் என்னென்னா, ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருந்ததா அது ராசி நிலைகளுக்கு ஏற்ப கட்டாயமாக அதனுடைய பலனை கொடுத்துரும். அப்போ இந்த குரு உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. காரணம், கிரகாதிபத்திய வகையில் குருவானவர் முழு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் ஒரு சுப கிரகம் உச்சம் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு சாதகமான பலன்களை கொடுக்கும், நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். ஜென்ரலாகவே குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள், ஆட்சி நிலை பெறக்கூடிய காலகட்டங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா விஷயங்களுமே சமனாகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடுநிலையோடு செயல்படும். அதாவது ரொம்ப ஓவர்ஃப்ளோவாக போயிட்டுருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே குறைச்சி சமநிலைக்கு கொண்டு வரும். ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே டெவலப் பண்ணி அதையும் ஒரு சமநிலைக்கு அது கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ இப்படி எல்லா விஷயங்களையுமே நிறை குறைகளுக்கு தகுந்த மாதிரி அதை சமன்படுத்தும், பண்படுத்தும்னு சொல்லலாம். ஆனால் இந்த குருனுடைய நிலையானது இந்த அராஜக விஷயங்களையும் கொஞ்சம் கட்டுப்படுத்தவே செய்யும். அதாவது அதர்ம விஷயங்கள் குறைந்து தர்ம விஷயங்கள் மின்னுயிரும் சொல்லலாம். தவிர இந்த இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கூட நல்ல வகையில் பயன் தரக்கூடிய வகையில் அமையும். அதனால் இந்த குரு உச்சம் பெறக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நல்ல மழை வளம் என்பது இருக்கும். விவசாயம் சார்ந்த வியாபாரங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும். ஆன்மீகம், அறிவியல், கல்வி ரீதியான விஷயங்கள், வித்வத்தன்மை பலம் பெறக்கூடிய நிலைகள், குழந்தைகளுடைய முன்னேற்றம் சார்ந்த விஷயங்கள், சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சீரான நிலைகளுக்கு அது மாற ஆரம்பிக்கும். அதாவது எந்த ஒரு நிறை குறையும் இல்லாத அமைதியான சுமூகமான நிலைகள் எதுவோ அந்த நிலைகளுக்கு கொண்டு சேர்க்கும். அதற்கான வழிகளை இந்த காலகட்டம் காமிக்கும். சுருக்கமாக சொன்னால், ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்கு என்ன தேவையோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் அப்படின்னு சொல்லும்போது இப்போது தங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ரொம்ப நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கு. நிறைய பேர் தங்கம் விலை அப்படிங்கிறது உயரும் உயரும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் நான் இந்த வருட பலன்களையும் சரி, இதற்கு முன்னாடி போட்ட சனிப்பெயர்ச்சி பலன்களையும் சரி, தங்க நிலை அப்படிங்கிறது கரெக்ஷன் ஆகும் தான் சொல்கிறேன். குறிப்பாக இந்த வருட கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா தங்கத்தினுடைய விலை கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் வரும். பெரிய அளவில் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கேதுவனுடைய சேர்க்கையெல்லாம் குரு கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா தங்கத்தில் சிறு சிறுதாக முதலீடு பண்ணுங்கள். அது உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு நல்ல அசட்டாக அமையும். இப்போதைய நிலையில் வெயிட் பண்ணுறது தான் நல்லது. அதைத்தான் கிரகங்கள் சொல்லுது. ஸோ பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பானது எல்லா விஷயங்களையுமே ஒரு சமச்சீரான வகையில் செயல்படும்னு சொல்லலாம். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்துக்கு இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், லக்ன ரீதியாகவும் அது பொருந்தும். கன்னி ராசி, கன்னி லக்னம். கன்னியை பொறுத்த வரைக்கும் குரு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்தாங்க. இனி அடுத்த ஒரு வருட காலத்துக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வாங்க, அதுவும் உச்சகதியில். பொதுவாகவே லாபஸ்தானத்தில் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அது ஸ்தானாதிபத்திய வகையில் அது நல்ல பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி கன்னிக்கு உங்களுடைய லாபஸ்தானத்தில் குருவானது உச்சம் பெற்ற நிலைகளில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் ரொம்பவுமே ஒரு சாதகமான நிலைகளாக பார்க்கப்படுது. ஸோ கன்னி ராசி, கன்னி லக்னக்காரங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம், யோகம் போன்ற நிலைகள்லாம் இந்த காலகட்டங்களில் உண்டு. குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வகையில், வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில்
கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கன்னி ராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் பார்க்கலாம். அதே போல் இது சார்ந்த சுப விசேஷங்கள் காரியங்கள் போன்ற நிலைகளையும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக கன்னிராசி கன்னி லக்னத்தாருடைய இல்லங்களில் அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ளே ஒரு சுப விசேஷம் அப்படிங்கிறது நடக்கும். அது திருமண விஷயங்களாக இருக்கலாம், குழந்தைகளுக்கான சுப காரியங்களாக இருக்கலாம், அல்லது பெற்றோர்களுக்கான சுப காரியங்களாக இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு சுப காரியங்கள் சுப விசேஷங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய இல்லங்களில் நடைபெறும். பட் அதே நேரம் இது எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்களாகவும் மாறும். அதாவது கிரகாதிபத்திய வகையில் பார்க்கும் பொழுது கன்னிக்கு குரு எப்போவுமே சாதகமான நிலைகள் தான். பட் அதுவே ஸ்தானாதிபத்திய வகையில் பார்க்கும் பொழுது குருவானவர் பாதகாதிபதியாகவும் வருவாங்க. ஸோ பாதகாதிபதி லாபஸ்தானத்தில் அது உச்சம் பெற்ற நிலைகள் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக லாபங்கள் ஆதாயங்களுக்கு குறைவு இருக்காது. ஆனால் அது சின்ன பாதகமான விஷயங்களும் உடன் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். கொஞ்சம் அதனுடைய குடும்பத்தனத்தையும் சேட்டையும் காமிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால் கன்னிராசி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். பட் அதை வந்து கேர்லெஸ்ஸாக டீல் பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கங்க. குறிப்பாக குருவை பொறுத்த வரைக்கும் பெரிய இக்கட்டான விஷயங்கள் எதுவும் செய்ய மாட்டார். நெகட்டிவான விஷயங்கள் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் செய்யறது இல்லை. ஆனால் குருவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ட்ரிக்காக சில விஷயங்களை செய்யும். என்னென்னா டைம் டிலே பண்ணி விட்டுரும். ஸோ குருவை பொறுத்த வரைக்கும் கெட்டதை செய்கிறது அப்படிங்கிற நேரடியாக செய்கிறது இல்லை. அதற்கு பதிலாக நல்லதை வந்து கால தாமதப்படுத்தி அது கொடுக்கும். பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு இயல்பு என்னென்னா, பசி எடுக்கும்போது சாப்பிட்டாதான் பசி அப்படிங்கிறது தீரும். ஆனால் பசியே வெறுத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டாலும் அது திருப்தி அப்படிங்கிறது கிடைக்காது. ஸோ அப்படி தான் சில விஷயங்கள் கால தாமதமாக கிடைக்கக்கூடியது நமக்கு பெரிய அளவில் அது திருப்தியை கொடுக்கறது இல்லை. நல்லது தான், கிடைச்சது சந்தோஷம்தான். ஆனாலும் அதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில குதர்க்கமான வேலைகளையும் செய்யலாம். ஸோ கன்னிராசிக்காரங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. மற்றபடி குரு அப்படிங்கிறது நல்ல விஷயங்களை தான் கொடுக்கும். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தொழில் வேலை உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக கன்னிராசி கன்னி லக்னக்காரங்க இந்த காலகட்டங்கள் நல்ல விஷயங்களை பார்க்கலாம். இதற்கு முன்னாடி 10ஆம் இடத்துல வந்து படாதபாடுபடுத்திட்டார். அதாவது வேலை மட்டும்தான் செய்கிறோமே தவிர அந்த ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு கன்னிராசி கன்னி லக்னக்காரர்கள் முழுவதுமாக மாறும். ஸோ தொழில் வேலை உத்தியோகத்தமாக ஒரு நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டம் பார்க்கலாம். நிறைய ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள், அனுமூலமாக மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக அமையும். வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சலை கொடுக்க தான் செய்யும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கூட ஓரளவுக்கு அனுசரித்து போகலாம். பட் பொதுவாக இந்த விஷயங்களில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. அதே போல் வேலை மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். பொருளாதார ரீதியாகவும் இந்த காலகட்டங்கள் ஓகே தான். பட் என்னென்னா கன்னியை பொறுத்த வரைக்கும் இது ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை தான் இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் இல்லை. கண்டிப்பாக கன்னியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார ரீதியான வரவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். பட் அதை சரியான முறையில் சேமிப்புகளாக மாற்றுறது அப்படிங்கிறது உங்கள் திறமை பொறுத்து தான் இருக்குது. ஏதோ ஒரு வகையில் செலவுகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும். சுப செலவுகளாக கூட அது இருக்கலாம். நல்ல விஷயம் என்னென்னா வரவுகளுக்கு குறைவு இருக்காது. அதில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ஆனால் வரவுகளை சேமிப்புகளாக மாற்றுறது அப்படிங்கிறது உங்கள் திறமை தான். இந்த கடன் சார்ந்த விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் சுமூகமாகவே இருக்கும். சொத்து சுகங்கள், வீடு நிலவரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே ஒரு சாதகமான அமைப்புகள் தான். பட் முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் சிரமங்கள் அப்படிங்கிறது உடன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆதாயங்களும் அனுகூலங்களும் கண்டிப்பாக இருக்குது. முயற்சியை கைவிட்டுடாதீங்க. குறிப்பாக இந்த அசட் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்குது. அதே போல் இந்த அசட் மூலமாக கைமாற்றக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சிறப்பாகவே இருக்கும். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த காலகட்டங்களில் ஓகே தான். குடும்ப தேவைகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளே ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிலவும். அதாவது ரொம்ப கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் அதே நேரம் ரொம்ப சங்கடத்தோடு பிரச்சனையோடு இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அமைதியாக சுமூகமாக போய்கிட்டு இருக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயுமே ஒரு அனுசரியான நிலைகளை எதிர்பார்க்கலாம். பெருசாக எந்த ஒரு கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. பட் அதே நேரம் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பட்டும்படாமல் தொட்டும் தொடாமல் தான் செயல்பட்டு இருப்பாங்க. அது எந்த ஒரு உறவுகளாக இருந்தாலும் சரி. ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு திருப்திகரமான நிலையாக பார்க்கப்படுது. திருமண அமைப்புகள், புத்திரவாக்கிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி உறவுகள், காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் நல்லபடியாகவே இருக்கும்.
குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களும் இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரங்களுக்கு உறுதுணையாகவே இருக்குது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான வகையில் அமையும். குறிப்பாக இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள், மேல் படிப்பு பட்டப்படிப்பு போன்ற விஷயங்கள்லாம் மாணவர்களுக்கு ரொம்ப நல்ல முறையில் கை கொடுத்து உதவும் சொல்லலாம். ஸோ மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது. அண்ட் கன்னிராசி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும். ஸோ ஓவராலாக இந்த கன்னிராசி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஒரு சாதகமான பயிற்சியாகவும் ஆதாயம் தரக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் தான் இருக்கும். பட் இதெல்லாமே ரிஸ்க்கு ஏற்ற ரிவார்டு அப்படிங்கிற நிலைகளில் தான் செயல்படும். அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய முயற்சியை கைவிட்டுடாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.